அது எப்படி நாள் முடி கரெக்டா திங்கிற நேரத்துக்கு மட்டும் ஆஜராயிடுற. ஏ யாரையும் காணமேட்டு தான் வந்தேன். நம்பிட்டோம். சரி உமா, எங்க உங்க நாத்தனார்லாம் வராளா இல்லையா வீட்டுக்கு? அட அத்தை, அதுவா? அது வருது. என்ன எங்க மாமியை கிளவி மாதிரி அதோட மாமியை கிளவி போட்டு கொடுமைப்படுத்துதாட்டிருக்கு. அதனால தான் மேடம் இந்த பக்கமே காணுமா? ஆமா அத்தை, இல்லைன்னா ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கோம் வீட்டுல. வா வேணிக்கா, இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சிச்சு இங்க வரத்துக்கு. அட சின்ன, எங்க மாமியை கிளவி இருக்குல்ல, அது வெளியே உட்காந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்தேன் உள்ள போகுமான்ட்டு. இப்பதான் உள்ள போச்சு ஒடியான்ட்டேன். தினி வா வா, இங்க வந்து உட்காரு வா. எல்லாரும் இன்னைக்கு இங்கதான் இருக்கீங்க போல. ஆமா வேணி, இவ தான் இன்னைக்கு வீட்லயே இருந்துட்டாளா? இவளை தேடி ஒவ்வொருத்தர வந்தாங்க. இப்பதான் நீ வர. கிளம்பி வரலான்னா வந்தேன். வெளில வந்து பார்த்தா இருக்காளே உமா, அவங்க மாமியார் வந்துருச்சு. வந்து நின்று அந்த கிளவிக்கிட்ட அரட்டை அடிச்சிட்டு இருந்துச்சா. நானும் போவாங்கன்னு பார்த்துட்டு இப்பதான் வரேன். என்ன, எங்க மாமியார் கிளவி அங்கதான் இருந்துச்சு அவ்வளோ நேரம்? ஆமா உமா, அங்கதான் இருந்துச்சு. ரெண்டும் மாற்றி நம்ம 2 பேரும் தான் கழுவி ஊற்றிட்டு இருந்துச்சுங்க. அதுங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை. நாம தான் கிடைச்சோம் அதுங்களுக்கு பேசுறதுக்கு. ஆமா, அவளுக்கு 2 பேரும் எப்போ ஒன்று சேர்ந்தாளுங்க? அட அத்தை, அந்த பொங்கல் இருக்குல்ல, பொங்கல் வந்துச்சு. அப்பத்துலேருந்து ரெண்டும் பேசிட்டு தான் இருக்குங்க. ஆக மொத்தத்துல அந்த 2 கிழவிகளும் சேர்ந்துட்டு உங்க 2 பேரும் குறையா சொல்லிட்டு தள்ளுதுங்க. பாரேன் சின்ன, அந்த கிழவிக்கு ஒரு நாள் பெரிய அப்பா வைக்கணும். கவலைப்படாத, வச்சிருவோம். ஏ சின்னி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சொன்னாதானே தெரியும். நமக்கு 2 தெரு தள்ளி இருக்குல்ல அந்த சாந்தா. ஆமா, அவளுக்கு என்னாச்சு? அட அத்தை, அவ பொண்ணு இருக்குல்ல, எவனோ ஒருத்தவனை கூட்டிட்டு வந்துச்சான். இந்த காலத்துல தான் வீட்டுல சொன்னாலே கட்டி வச்சிடறாங்களே, அப்புறம் என்னத்துக்கு அந்த பொண்ணுக்கு இந்த வேலை? அதானே நாள் முடி. முன்ன இருக்கிற காலத்துல தான் லவ்னாலே எப்படி ஒரு மாதிரி அருவருப்பாவும் எரிச்சலாம் பார்த்தாங்க. இப்பெல்லாம் எல்லாமே ஒத்துக்கிறாங்களே. அட உமா, அவளுக்கு வந்து லவ் பண்ணது பிரச்சனை இல்லையா, எங்கேயும் அவங்ககிட்ட வந்து அதிகமாக வசதி இல்லையா, அதான் பிரச்சனையா. காசெல்லாம் ஒரு பிரச்சனையா சொல்லு. 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சாங்கன்னா சீக்கிரமா சொத்து சேர்த்துருவாங்க. ஆமா, வேணி சொல்றது கரெக்ட் தான். ஏன் 2 பேருமே வேலைக்கு போயிட்டு தானே இருக்காங்க. அதான் 2 பேரும் ஒன்னா தான் வேலை செய்யறாங்களாம். அங்கதான் லவ் இருக்கு. எல்லாரும் பையன் வீட்டுக்கு தானே போவாங்க. இது என்ன இங்க புதுசா பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காங்க 2 பேரும்? ஆனா அத்தை, அந்த பையனுக்கு அப்பா அம்மாவும் இல்லையா அத்தை? சரி, அந்த பையனுக்கு தான் யாரும் இல்லையே, பையன் மாதிரி கூட வச்சுக்க வேண்டியதான், வேற என்ன பண்றது? ஆமா, வேணிக்கா சொல்ற மாதிரி பேசாம அவனை வீட்லயே வச்சுக்கலாம். நமக்கு புரியுது, அவளுக்கு தான் சொத்து வேணும், அவனுக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன பண்றது அப்படின்னு அடிச்சுக்கிறாளே. சரி, அவளுக்கு தான் 2 பொண்ணுங்க இருக்கே, ஒருவேளை அந்த பையன் வீட்லயே இருந்துக்கிட்டா 2வது பொண்ணுக்கு ஏதாச்சும் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறாளே என்னவோ. அப்படின்னா மேல ஒரு ரூம் எடுத்து அவங்கள தனியா விட்டுற வேண்டியதா லக்ஸு. அவ ஆல்ரெடி மேல ஒரு ரூம் மாதிரி வீடே கட்டி தான் வச்சிருக்கா. அப்புறம் என்ன, எதுக்கு பிரச்சனை பண்ணோம்? சரி, ஏதோ ஆசைப்பட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, மேல அப்படியே குடி வச்சிட வேண்டியதான். அது சரி, நாம முடிவு பண்ணி என்ன பண்ணோம்? அவத்தான் அதை முடிவு பண்ணோம். அட அத்தை, அழுவுறாளாம், அப்புறம் சிரிக்கிறாளாம், திரும்ப அழுவுறாளாம், அப்புறம் சிரிக்கிறாளாம். ஐயா, அப்படியா? அப்படின்னா ஊருக்கு தான் அந்த 2 கண்ணீர் விட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, பெரியமா சொல்ற மாதிரி ஊர்ல இருக்கவங்களாம் பாரு எப்படி இழுத்துட்டு வந்துட்டா பாரு, ஒன்னும் அவனை கூட்டிட்டு வந்துட்டான்னு சொல்லிடுவாங்கன்னு அவளே என்னவோ அவளுக்கு பிடிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு திரியிறா. அப்புறம் என்ன, அதான் நடிக்கிறான்னு தெரிஞ்சிச்சு. இனிமே அவ கதையை பேசி நாம என்ன பண்ண போறோம்? ஆமா, சரி அத்தை, என்ன வாங்க பின்னாடி போலாம். இங்க ஒரே வேர்க்கையா இருக்குல்ல. ஆமா பிள்ளை, ரொம்ப வேர்க்குதுல்ல, முடியல, உட்காந்து கொஞ்ச நேரம் கூட பேச முடியல. ஆமா, சரி நீங்களாம் போங்க. வேணிக்கா விட்டு நம்ம வேற பீஸாலாம் சாப்பிட்டோம்ல, அதனால நான் பஜ்ஜி செஞ்சு கொண்டு வரேன். அடி பாவீங்களா, என்னை விட்டு சாப்பிட்டீங்கள, ஒரு வார்த்தை அட்லீஸ்ட் எனக்கு ஒரு பீஸ் ஆச்சு எடுத்து வச்சிங்களாடி. அட வேணிக்கா, உங்களுக்கு தான் கடைசியா ஒரு பீஸ் எடுத்து வச்சேன். இந்தாங்க உட்காந்துட்டு இருக்கேன் 4 முடி. வேணியெல்லாம் இப்ப வரமாட்டா கூட, நானே சாப்பிட்றேன் அப்படின்னு எடுத்து தின்றுச்சு. ஐயோ, இவ வேற கோத்துட்டா, வேணி வேற என்ன பாக்குறா. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஏய் 4 முடி, பாரு ஏன் 4 முடி உனதான். சொல்லு வேணி, இப்ப இங்க என்ன இருந்துச்சுன்னே உனக்கு தெரியாது தானே? அப்படி இல்ல வேணி, அது டேஸ்டே நல்லா இல்ல, அதனால தான் சாப்பிட்டேன் நானே. பொய் வேணிக்கா பொய், டேஸ்ட்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு. அவளா எங்க திங்க போறான்னு வாங்கிக்கிச்சு 4 முடி. இதுக்கு என்ன சொல்ல போறேன்? அது இல்ல வேணி, அந்த பீஸ்ல சரியா வேகல, அதனால தான் நான் சாப்பிட்டேன். ஓ, ஒழுங்கா வேகாம தான், டேஸ்டே இல்லாம தான் நீ இன்னொன்னு சேர்த்து அழுத்தினேன். சரி, ஏதோ தெரியாம சாப்பிட்டேன் விட. இதை நீ முன்னையே சொல்லியிருக்கணும் 4 முடி. கூத்துட்டதே இவதான், இப்ப மட்டும் வரா பாரு. போதும், எனக்கு திட்டினதெல்லாம் போதும். ஐயோ, நான் உனக்கு திட்டுவனா சின்ன? கண்டிப்பா நீ திட்டுவடி. நீயுமா? பின்ன எனக்காக வச்சது எதுக்கு நீ எடுத்து சாப்பிட்ட? அதான் ஏதோ சாப்பிட்டேன் விடுன்னு சொல்லிட்டேன்ல. சரி விடுங்க, ஏதோ தெரியாம சாப்பிட்டா விட்டுருங்க. அப்பா லக்ஷயா, நீ ஆச்சு எனக்கு சப்போர்ட் பண்றியே.
சப்போர்ட்லாம் பண்ணல, எதுக்கு தேவையில்லாம சண்டைன்னு தான் பேசினேன். சரி விடுங்க, சின்ன பிள்ளை மாதிரி அடிச்சுக்காதீங்க. சரிலாம் நம்ம இப்போ வேற எதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாமா? அட அத்தை, அதெல்லாம் வேணாம் அத்தை, நான் சும்மா தான் விட்டு சண்டை போட்டுட்டு இருந்தேன். இருமா, இல்லை நானே போய் இதை செஞ்சு கொண்டு வரட்டுமா? அட அத்தை, வேணாம் அத்தை, விடுங்க விடுங்க, நம்ம வேற ஏதாச்சும் பேசலாம். அம்மா, ஐயோ மருமவளே, ஐயோ அத்தை, என்னாச்சு அத்தை? நெஞ்சு வலிக்குது மருமவளே. அட அம்மா, என்னம்மாச்சு உனக்கு? ஐயோ மருமவளே, நெஞ்சு வலிக்குதே. ஏன் அண்ணி, என்னாச்சு அம்மாக்கு? அதுவாம்மா, ஒன்றும் இல்லை, உன்னை பார்த்த சந்தோஷத்துல நெஞ்சுலியே வந்துருச்சு அவங்களுக்கு. சரி சரி, நீங்களே பார்த்துக்கோங்க, நான் உள்ள போறேன். இவளை போய் பெத்தம் பாரு நானு. அத்தை நிஜமாலுமே நெஞ்சுவலி அத்தை. அவ போயிட்டாளா இல்லையா? ஆ போயிட்டா போயிட்டா. பெரியம்மா, நல்லா தான் நடிக்கிறீங்க. அத்தை, என்னத்தை இதெல்லாம்? அட ஏண்டி நீங்க வேற, இவகிட்ட யாரையும் மாட்டிட்டு முழிக்கிறது? அதை விடுங்கத்த, உங்களுக்கு தெரியுமா அவங்க வராங்கன்னு? ஐயோ எனக்கு தெரியாதே தெரியாதே, தெரிஞ்சிருந்தா கூட நான் ஒரு வாரம் எங்கேயோ போறேன்னு சொல்லியிருப்பேனே. சரி விடுங்க, சமாளிப்போம், என்ன பண்றது. ஆமா, எதுக்கு இப்ப நீ உங்க பொண்ணை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? இந்த ஒரு வாரம் நீ இங்கே தங்கி பாரு, தெரியும் உனக்கு. ஆமா, நாலு முடி மேடம்க்கு காலைல பன்னீர்ல தான் வேணுமா சாப்பாடு, ஈவினிங் மஷ்ரூம்ல தான் வேணுமா. ஓ, அப்ப கஷ்டம்னா? தெரியுதா எதுக்கு அவ வந்ததும் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு? ஏதாச்சும் பண்ணி சீக்கிரமா தான் துரத்தணும். இங்க பாருங்கடி, நாளையிலேருந்து இதே டைமுக்கு இங்க வந்துடுறீங்க. சாயந்தரமா தான் வீட்டுக்கு போறீங்க, சரியா? ஏன் பெரியம்மா? அப்பதாண்டி அவ சீக்கிரம் போய் தொலைவா. அப்ப சரிதா, வந்துடுறோம். நானும் வந்துருவேன். எங்களுக்கு தான் தெரியுமே நாலு முடி, கரெக்டா சோறுக்காகவே வந்துருவியே. சரி, அப்புறம் நாங்க ரெகுலரா ஒரு வாரத்துக்கு வந்துடுறோம். விடுங்க விடுங்க, கவலைப்படாதீங்க. அப்பாடி, அவளை எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் துரத்தணும். விடுங்க துரத்திடலாம்.